ஆர்கனைசேஷன்லேருந்து நான் உங்கள் தினேஷ்குமார். மாமரத்தில் இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டெம்போரர், தண்டு துளைப்பான். அப்போ அந்த தண்டு துளைப்பானை எப்படி வந்தால் எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? மரம் நல்லா இருக்கும், திடீர்னு ஒரு வாது பார்த்தீங்கன்னா அப்படியே வதங்கும், திடீர்னு அப்படியே வந்து ஒடிஞ்சு கீழே வந்துடும். மேங்கோவில் இருக்கிற பெஸ்ட்டில் மோசமானதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து சக்கிங் பெஸ்ட்டு, சாறு ஒழிஞ்சு பூச்சி. ரெண்டாவது வந்து ஸ்டெம்போரர். இதை எப்படி ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறது அப்படின்னா, இங்கே இருங்களேன், இது போல் சாறு மாதிரி வடியும். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி சாறு மாதிரி வடியுதுனாலே இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா வந்து பெஸ்ட் இருக்குதுன்னு அர்த்தம். அந்த தண்டு துளைப்பானுங்கிறது உள்ளே இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ இதுதான் ஃபஸ்ட்டு சிம்டம்ஸ். இது வந்தோடனே வந்து லேசாக ஒரு கத்தி எடுத்து உள்ளே நோண்டி பார்த்தோம் அப்படின்னா அந்த பெஸ்ட் இருக்கும். அதை வெளியே எடுத்துகிட்டு நம்ம மோனோகோட்டோ பாஸ் வந்து அப்ளை பண்ணி காயத்தை வந்து மோல்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த மரம் வந்து தப்பிச்சிடும். அதாவது எப்படி வந்து ஒரு நாற்றுகள் வாங்கணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு இதெல்லாம் வந்து செலக்ட் பண்ணி வாங்கணும். பட் நாம் கொடுக்குற நாற்றுகளில் இது போல் வந்து ரொம்ப மைனராக எப்படி வந்து ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறது, இது எல்லாமே நம்ம நேரடியாக வந்து களத்தில் வந்து உங்களுக்கு வந்து சொல்லித்தரோம். கிட்டத்தட்ட ஒரு ஏக்கருக்கு 200 செடிகள் சின்ன செடிகளாகவும் இதுபோல் பெரிய மரங்களாகவுமே நாம் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். வேணுங்கிற விவசாயிகள் நிச்சயமாக வந்து உழவியை தொட்டு கொள்ளுங்கள். உழவி என்றும் உங்களோடு பயணிக்கும். நன்றி, வணக்கம்.